பாதிப்பு சம்பந்தமாகவும் அதன் விளைவாக மழை காற்று சம்பந்தமாகவும் அதன் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர், புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சித்தலைவர், நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சித்தலைவர், தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவர், திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர், கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் விழுப்புரம் ஆட்சித்தலைவர், அந்த மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சித்தலைவர், அதோடு அங்கே அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிற மானிட்டரிங் ஆஃபீஸர்ஸ், ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்களும் கலந்து என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்கள், அந்த பகுதி எப்படி இருக்குது என்பதையெல்லாம் இப்பொழுது காணொலி காட்சி வாயிலாக நாங்கள் அவர்களோடு நேரடியாக நாங்கள் பேசியிருக்கிறோம். பொதுவாக அதிகமாக மழை பெய்திருக்கிற பகுதி நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தோப்புத்துறை, அந்த பகுதியில் தான் மழை பெய்திருக்கிறது. 20 சென்டிமீட்டருக்கு மேலாக மழை பெய்த பகுதி தோப்புத்துறை, நாலு வேதபதி என்ற அந்த 2 இடங்களில் தான் அதிகப்படியான மழை பெய்திருக்கிறது. மீதி இடங்களில் சராசரியாக மழை பெய்து கொண்டிருக்கிறது. பொதுவாக இந்த புயலை பொறுத்தளவிற்கு கீழே ராமநாதபுரத்தில் இருந்து கடல் ஓரமாகவே இந்த புயல் வந்து கொண்டிருக்கிறது. சென்னை வரை வரும் என்று எதிர்பார்க்கிறோம். ஆனால் சென்னைக்குள்ளே வருகிறதா அல்லது அப்படி வெளியே போகிறதா என்பதை வானிலை ஆய்வு மையம் இன்னும் தெளிவாக சொல்லவில்லை. இன்றைக்கு சொல்லியிருக்க ஒரு அறிக்கையின்படி சென்னைக்கு புயல் வராமல் சென்னை ஓரமாகவே போகும் என்ற அந்த அறிவிப்பை சொல்லியிருக்கிறார்கள். அது இன்றைக்கும் நாளைக்கும் அதை நாங்கள் மாவட்ட நிர்வாகம், நம்முடைய அரசாங்கம், குறிப்பாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக அதை ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். எல்லா மாவட்ட நிர்வாகங்களுக்கும் அறிவுறுத்தியிருப்பது, அங்கே தாழ்வான பகுதியில் இருப்பவர்களை தங்க வைக்க இருக்க வேண்டிய அந்த பணிகளை செய்வதற்கு சரியான கல்யாண மண்டபங்களுக்கு தயார் செய்ய சொல்லியிருக்கிறோம். அவர்களுக்கு வேண்டிய சாப்பாடு, குழந்தைகளுக்கு வேண்டிய பால் போன்றவையெல்லாம் நாங்கள் ரெடியாக தயாராக வைக்க சொல்லி இன்றைக்கு சொல்லியிருக்கிறோம். தமிழ்நாடு அரசின் சார்பாக இருக்கிற டிஎன்டிஆர்எஃப் சொல்லக்கூடிய அந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடக்கூடிய அதிகாரிகள் 16 அணிகள் டிஎன்டிஆர்எஃப் தமிழ்நாடு பேரிடர் அந்த பணியை செய்யக்கூடியவர்கள் 16 பேரும், என்டிஆர்எஃப் மத்திய அரசாங்கத்தின் சார்பாக வரக்கூடிய 12 அணியும், மொத்தம் 28 அணிகள் அந்த தயாராக இருக்கிறது. அது காணாது என்று சொல்லி இன்னும் 10 வேண்டும் என்று, அதிகமாக வேண்டும் என்று கேட்கிறோம். அவர்களை பிற மாநிலங்களிலிருந்து விமானம் மூலமாக 10 அணிகளை நாங்கள் வரவழைக்க இருக்கிறோம். அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். எந்த பகுதிக்கு தேவை இருக்கிறதோ அந்த பகுதிக்கு அனுப்புகிறோம். விமானப்படைக்கும் கோஸ்டல் கார்டுக்கும் நாங்கள் எச்சரிக்கை செய்து வைத்திருக்கோம். தேவை இருக்கும் என்று சொன்னால் அவர்கள் உதவி வேண்டும் என்பதையும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அவர்களும் தயாராக இருக்கிறார்கள். முதலமைச்சர் அவர்கள் நேற்றைய தினம் நம்முடைய இங்கே இந்த இடத்திற்கு வந்து ஆய்வு செய்திருக்கிறார்கள். நாங்கள் இன்றைக்கு ஆய்வு செய்திருக்கோம். தொடர்ந்து அதிகாரிகளோடு நாங்கள் கலந்து கொண்டிருக்கிறோம். அங்கெங்கே இருக்கிற அந்தந்த சம்பந்தப்பட்ட அமைச்சர்களும் அந்த களப்பணியில் இருக்கிறார்கள். எந்த விதமான பாதிப்பில்லாத ஒரு சூழ்நிலையை, இந்த புயலிலே வருகிற பாதிப்பில்லாத ஒரு சூழ்நிலையை இந்த அரசாங்கம் சமாளிக்கும். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சமாளிப்பார். போக்குவரத்து எப்படி சார் இருக்கு? மக்களுக்கு என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை அங்கே சொல்லப்பட்டது? இதுவரை மிகப்பெரிய பாதிப்போ, போக்குவரத்து பாதிப்போ, உயிரிழப்பு, குறிப்பாக உயிரிழப்பு இதுவரை இல்லை. இதுவரை கால்நடை 16 கால்நடைகள் இறந்திருக்கிறது. குடிசை 24 இடிந்திருக்கிறது. அவ்வளோதான். உயிரிழப்பு எதுவும் இல்லை. போக்குவரத்து எங்கேயுமே தடைபடவில்லை. தடைபடாமல் இருக்கக்கூடிய முன்னெச்சரிக்கை வேலைகளை அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. இப்போ விழுப்புரத்தில் சென்டராக வச்சுருக்கோம். 5 டீம் விழுப்புரம், 5 டீம் சென்ட்ரல். 5 டீம் விழுப்புரம், 5 டீம் சென்னை. எவ்வளோ தேவை இருக்கிறோம், தேவைப்பட்டு அனுப்பிச்சிடுவோம். எங்கே தேவை இருக்கிறோம் அந்த பகுதிக்கு அனுப்புகிறோம். கோஸ்டல்லையும் கடற்படை வந்து சொல்லி வச்சுருக்கோம். அதே மாதிரி ஹெலிகாப்டர் வேண்டி இருந்தால் அதுவும் தேவை இருக்கும் என்பதெல்லாம் முன்னெச்சரிக்கையாக நாங்கள் சொல்லி வைத்திருக்கிறோம். கடற்கரை ஓரமாக யாரும் போக வேண்டாம். இன்னைக்கும் நாளைக்கும் 2 நாளைக்கும் கடற்கரை ஓரமாக யாரும் போக வேண்டாம்.
காற்றினுடைய மழை இருக்கிறதோ இல்லையோ காற்றினுடைய வேகம் இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே காற்று அதிகமாக இருக்கிற நேரத்தில் மழையும் சேர்ந்து கொள்ளும் என்று சொன்னால் அது நமக்கு ஒரு பாதிப்பாகவும், குறிப்பாக இந்த செல்ஃபி எடுக்கிறவர்கள் கடற்கரை ஓரமாக போகாமல் இருப்பது நல்லது. அதாவது போட்டு சேதமாயிருந்தால் கணக்கெடுக்கிறாங்க. போட்டு சேதம், நெற்பயிர்கள் சேதம், வேறு விதமான விவசாய செடிகளோ அல்ல பயிர்களோ சேதம் எடுக்கும் என்று சொன்னால் அதையும் கணக்கெடுக்கிற பணிகளை 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்கு மேலே திங்கட்கிழமை இருந்தால் அந்த பணிகளை அதிகாரிகளோடு சேர்ந்து செய்ய முடியும். அதற்கு வேண்டிய நஷ்டஈடுகளை உடனடியாக முதலமைச்சர் வழங்க சொல்லியிருக்கிறார்கள். முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு நகர்வையும் அவர் நேரடியாக கவனிக்கிறார்கள். அதான் ஒரு முக்கியமான சமாச்சாரம். என்னென்னா, அதிகாரிகளும் அமைச்சர்கள் மட்டுமல்ல, எங்களுடைய நகர்வுகளை, அதிகாரிகளுடைய நகர்வுகளை, மாவட்ட ஆட்சியினுடைய நகர்வுகளை தான் நேரடியாக முதலமைச்சர் பார்க்கிற காரணத்தால் இந்த புயலை மிக சாமர்த்தியமாக இந்த அரசாங்கம் சமாளிக்கும். இந்த புகார் எண்கள் அறிவிச்சிருக்கோம். எத்தனை புகார்கள் வந்திருக்கு, என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்துருக்கோம் சார் இந்த புகார் எண்களுக்கு? அதனால மாவட்ட ஆட்சியர் இருக்கிறார். அந்த புகார் மாவட்ட ஆட்சியர் எங்களுக்கு நேற்று நாங்கள் 1 கோடி பேருக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கோம். இந்த புயலை பற்றி 1,24,00,000 பேருக்கு இந்த புயலை பற்றி, புயல் வந்தால் அதை எப்படி எதிர்கொள்வது என்பதையெல்லாம் 1,24,00,000 பேருக்கு நாம் குறுஞ்செய்திகள் மூலமாக நாம் சொல்லியிருக்கிறோம். மொத்தம் இது 1,264 புகார்கள் வந்திருக்கிறது. அதில் 1,200 புகார்கள் அதை நாங்கள் சரி செய்திருக்கோம். எங்களுக்கு புகார்கள் வருகிற நேரத்தில் சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு எந்தெந்த துறை சம்பந்தமாக புகார் வருகிறதோ அந்தந்த துறைகளுக்கு நாங்கள் அனுப்பி தகுந்த நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கோம். நாகப்பட்டினம் மாவட்டம் தாண்டி டெல்டா மாவட்டங்களை வேறு இங்கே கடலூர் சைடு பாண்டிச்சேரி இப்போ நாளைக்கு நாகப்பட்டினத்தை தாண்டி வரும்போது கடலூர், விழுப்புரம் அப்படித்தான் நமக்கு பாதிப்பு வரும். கடலூர், விழுப்புரம் மாவட்ட ஆட்சி நிர்வாகத்துக்கு நாங்கள் எச்சரிக்கை பண்ணியிருக்கோம். குறிப்பாக கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு நாங்கள் குறிப்பாக, ஏன்னா ஒரு புயல் வரும்போதும் கடலூர் தான் நிறைய பாதிக்கும், அவரையும் நாங்கள் எச்சரிக்கை செய்திருக்கோம். மெரினா கிடைக்கிற நிறைய பொதுமக்கள் காலையிலேயே வந்து நின்றுட்டு இருந்தாங்க மெரினால. இல்லை முதலமைச்சர் தாயுள்ளத்தோடு தமிழ்நாட்டில் இருக்க யாரும் எந்த விதமான உயிரிழப்போ வேறு பாதிப்போ வரக்கூடாது என்ற எண்ணத்தோடு யாரும் அவசியம் இல்லாமல் வெளியே போக வேண்டாம் என்று முதலமைச்சர்கள் வேண்டுகோளாக சொல்லியிருக்கிறார்கள். அதை பொதுமக்கள் தயவு செய்து கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். டெல்டா மாவட்டங்களுக்கு கூடுதலாக மானிட்டரிங் ஆஃபீஸர் செய்யலாம். இப்போ நம்ம ஒவ்வொரு மானிட்டரிங் ஆஃபீஸருமே போட்டுருக்கோம். கூடுதலாக மானிட்டரிங் ஆஃபீஸர் இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒரு மானிட்டரிங் ஆஃபீஸர் இருக்காங்க. எங்கே அதிகப்படியான சேதங்கள் வருகிறதோ நாளைக்கு தெரிஞ்சிடும். நாளைக்கு 30ஆம் தேதி தெரிஞ்சால் அங்கே ஒரு அதிகாரியோ 2 அதிகாரியோ சம்பந்தப்பட்ட எந்த துறை அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த துறையை சார்ந்த உயர் அதிகாரிகளையும் அங்கே அனுப்புவதற்கு தயாராக இருக்கும். வானிலை ஆய்வு மையம் எந்த பகுதியில் கரையை கடக்கணும் தெளிவாக சொல்லணும்னு எந்த அளவுக்கு அவங்க ஒத்துழைப்பாக இருக்காங்க சார்? அவங்களும் நம்ம கண்ட்ரோல் ரூமு சிஆர்எஸ்ஆரும் கோஆர்டினேஷனில் அவங்க எப்போயும் கோஆர்டினேஷனாக இருக்காங்க. அவங்க ஒவ்வொரு தகவலையும் எங்களுக்கு சொல்கிறாங்க. நாங்கள் அவங்ககிட்ட கேட்டுட்டு தான் இருக்கோம். அதே மாதிரி இந்த கட்டுமானத்தில் இந்த உயரமாக ட்ரெயின் வச்சுருக்காங்கல்ல, அதெல்லாம் கொஞ்சம் குறைக்க சொல்லலாம் சார். அதை கொஞ்சம் குறைக்கணும். ஏன்னா ரொம்ப உயரத்தில் இருக்குது, காற்று அடித்தா அது கொஞ்சம் பாதிக்கும். அதையும் கொஞ்சம் உயரத்தை குறைச்சி ஒரு 2 நாளைக்கு உயரத்தை குறைச்சி வைக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். மாண்பு முதலமைச்சருடைய கவனத்திற்கு அது வந்திருக்கும். அவர் தகுந்த நடவடிக்கை எடுப்பார்கள். இலங்கை நம்ம பக்கத்தில் தான் இருக்குது. அது எடுக்கிறது ஒன்றும் பெரிய சிரமங்கள் நமக்கு இருக்காது. மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இங்கே இலங்கையில் மட்டுமல்ல, இந்தியா உலகத்தில் எங்கே தமிழர்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவர்களை அனாதையாக நம்முடைய முதலமைச்சர் விடமாட்டார்கள். அவர் நான் இருக்கிறேன் என்று சொல்லி ஏதாவது மீட்கக்கூடிய பணியை நிச்சயமாக நம்முடைய முதலமைச்சர் செய்வார்கள். எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் போன புயல் நேரத்தில் எவ்வளவு கேம்ப் இருந்துச்சோ அதே கேம்ப் ரெடியாக வச்சுருக்கோம். 6000 கேம்ப் ரெடியாக வச்சுருக்கோம்.
அவங்கள வந்து நம்ம எங்கே நம்ம வரும்போது எங்கெங்கே தேவை இருக்கோ அதை உபயோகப்படுத்திக்கலாம். தேங்க்யூ. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.